மக்களே, இன்னைக்கு சிறகடிக்க ஆசை செம்ம ஃபன்னுங்க. விஜயா வீட்ல பயங்கர காமெடியா போயிட்டுருக்கு எல்லாமே. ஆ ரோகிணி வந்து மனோஜ்ன்ற பேர டாட்டூ குத்தி வச்சிருக்காங்க. எல்லாருமே கேட்குறாங்க, "வலிக்கலையா? வலிக்கலையா? வலிக்கலையான்ட்டு." அப்ப ரோகிணி சொல்றாங்க, "இல்ல, எனக்கு ரொம்ப வலிச்சது." அப்படின்னோனே, விஜயா அப்படியே செம்மையா உருகிருவாங்க ஐஸ்கிரீம் மாரி. "என்னது? வலிக்குமா இது போட்டா?" "ஆமா ஆன்டி, செம்மையா வலிக்கும் தெரியும்ல." அப்படின்னுவாங்க. மனோஜ் உடனே, "அம்மா நீங்க வேற, அவ போடாதன்னா கேட்க மாட்டேங்கிறா. அதுவும் என் பேர தான் பச்சை குத்திக்குவாளாம். அவ்வளோ லவ்வா என் மேல." அப்படின்னோனே, விஜய் இன்னும் கூட கொஞ்சம் உருகி, "என் பையன அவ்வளோ பிடிக்குமாம்மா? எப்படிம்மா இது?" அவளே லவ் பண்ணி கிட்டத்தட்ட கல்யாணம் பண்ணி வந்த மாரி தான் கணக்கு அது. இதில என்ன பிடிக்குமா? பிடிக்காதா? என்ன கதைன்னே எனக்கு தெரியல இதில விஜயா கேட்கறது. விஜய் அந்த பூரிப்புல கேட்டவுடனே இந்த சைடு முத்து பார்த்தீங்கன்னா, "ஆமா, ஆமா. பார்க்குறேன், பார்க்குறேன். அதாவது இந்த மாரி வந்து டாட்டூ போட்டு சுத்துறவங்கலாம் வந்து வெளியில தன்னுடைய லவ்வ பயங்கரமா எக்ஸ்போஸ் பண்ற மாரி காமிப்பாங்க. ஆனா ரூமுக்குள்ள அடியும் புடியுமா தான் சண்டை ஓடும்." அப்படின்னோனே மனோஜுக்கு கோவம் வந்துரும். "டேய் உன்ன சொல்லலடா" அப்படின்னுவாரு முத்து. "அப்புறம் யாரடா சொன்ன? YouTubeல இந்த மாரி நெறைய நடக்குதுல்லடா. அத பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேனே தவிர்த்து, உன்ன நான் எதுவும் ஹைலைட் பண்ணி சொல்லலன்ற" மாரி அங்க நீங்களே கேம க்ளோஸ் பண்ணிருவாரு. ஸோ இங்க இது முடிஞ்சிருது. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்ட்டு. நம்ம பார்வதி ஆன்டி வீட்ல பார்த்தீங்கன்னா, சிந்தாமணி ரெடியா இருப்பாங்க டான்ஸ் கத்துக்கிறதுக்கு. அப்பதான் விஜயா உள்ள வருவாங்க. நெறையா ஸ்டூடண்ட்ஸ் வந்து ரெடி ஆயிருவாங்க அந்த இடத்துல என்வைரன்மென்ட்க்கு. விஜயா வந்து சிந்தாமணிய பார்த்தோனே டென்ஷன் ஆயிருவாங்க. இவ என்னத்த சொல்லப் போறா அப்டின்ட்டு. ஆனா செம்மையா கலாய்ச்சு விட்டுருப்பாங்க சிந்தாமணி. பார்த்தீங்கன்னா, "ஏம்மா இது கூடயா வந்து உன்னுடைய வீட்ல உனக்கு பவர் இல்ல?" அப்டின்ற மாரி நக்கலா கேட்டுருப்பாங்க. உடனே விஜயாவுக்கு சுர்ருன்னு கோவம் வந்து, "இப்ப உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? நீங்க செய்ய சொன்னீங்க, நான் செஞ்சுட்டேன். ஆனா வேற விதமா அவ அவங்களோட வேலைய முடிச்சிருக்கா. இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?" "இல்லங்க, உங்கனால முடியலன்னா வுட்டுருங்க." அப்படின்ருவாங்களா, அந்த உச்சுன்னோனே அவங்களுக்கு கோவம் வந்துரும். "உங்களுக்கு தெரியலங்க என் பவர பத்தி என் வீட்ல." "ஆமா, அதான் பார்த்துட்டேனே. வுடுங்க. நீங்க உங்க மருமகன்னு சொல்லி நீங்க எஸ்கேப் ஆயிட்டீங்க. வேண்டாம், எதுக்கு வம்பு? அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கட்டும்." அப்படின்ட்டு. எனக்கெல்லாம் பத்தி கவலையே கிடையாது அவகிட்ட. நான் எப்படியாவது இந்த இடத்துல நான் உங்களுக்கு சபதம் பண்றேன். மீனாவுடைய இந்த வியாபார சோலிய நான் முடிச்சு காமிக்கிறேனா இல்லையா பாருங்கன்னு சொல்லி ஒரு பெரிய சபதம் எடுப்பாங்க. அப்ப பக்கத்துல இருக்க பார்வதி ஆன்டி பார்த்தீங்கன்னா, மனசுல வ வ அதாவது மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லுவோம் தெரியுமா? "இவளுக்கு இந்த வேலையா இது?" அப்படின்னு சொல்லி இதோட இங்க முடிப்பாங்க. சரி, வாங்க பார்க்கலாம் அடுத்த சீன் எப்படி இருக்குன்ட்டு. முத்துவும், நம்ம மீனாவும் பரசு அங்கிள் வீட்டுக்கு வருவாங்க. தன்னுடைய மகள கூப்ட்டுட்டு, அதாவது ஐ மீன் பரசுவோட மகள, பவானி. இங்க தான் பவானியோட கேரக்டர சூப்பரா எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஆ அந்த அம்மாக்கு அழுகையே வரல. யாரு? பவானிக்கு. அத விட சூப்பர் பார்த்தீங்கன்னா, பவானியோட அம்மா கேரக்டருக்கு சுத்தமா அதாவது அழுகையே வரலங்க. அவங்க வந்து கோவத்துல அடிக்கிறாங்களாம். அத பார்த்தா என்னமோ சின்ன பிள்ளைக்கு சோறு ஊட்டுன மாரியா இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சீரியல்ல. அ "ஏய் ஊயின்ற" மாரி கூட ஒரு வார்த்தை கூட இல்ல. "எங்கள விட்டுட்டு எப்படி போக உனக்கு மனசு வந்துச்சு? உனக்கு இப்படிலாமா உனக்கு மனசு வரும்? எப்படிம்மா இது?" இப்படி தான் கேட்டிருப்பாங்களே தவிர்த்து, அந்த ஒரு அரகன்சி இல்ல, ஒரு கோபதாபம் இல்ல. அந்த எக்ஸ்பிரஷனே இல்ல இந்த இடத்துல அந்த அம்மாக்கு. எப்படி இந்த அம்மாவ கொண்டு வந்து வச்சாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி டியூ டூ ஃபண்டிங் கன்ஸ்ட்ரெயின்ட்ல வந்து இந்த அம்மாவ கொண்டு வந்து வச்சுட்டாங்களான்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி அந்த பவானி கேரக்டருமே வந்து இன்னும் சூட்டிக்கா இல்லங்க. அது எடுத்துக்கிறக்கூடிய மனசுல நமக்கு அந்த பக்குவமே இல்ல. இன்னும் பியூட்டிஃபுல்லா அத சித்தரிச்சிருக்கலாம். அந்த பிள்ளை உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா, குடுகுடுன்னு ஓடி வரல. நடந்துக்கிட்டு எதையோ பேக்க தூக்கிட்டு கடைன்னு உள்ள வந்த மாரியும், அங்கனக்குள்ள கான்வர்சேஷன் முடிஞ்ச மாரியும், உடனே அந்த பேக்க தூக்கிட்டு அது சைலன்ட்டா உள்ள போன மாரியும், அந்த அவங்க அப்பா கேரக்டரோ, அவங்க அம்மா கேரக்டரோ, அந்த பவானி கேரக்டரோ நச்சுன்னு சூட் ஆகல. மேபி அதனால தான் நெனைக்கிறேன், முத்துவோட கேரக்டரும், மீனாவோட கேரக்டரும் அங்கனக்குள்ள ஜெல்லே ஆகல. ஏன்னா, அந்த ஃபேமிலி கம்ப்ளீட்டா வந்து அ ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு ஃபேமிலி டைப்பாவே இல்லாம, நீ யாரோ, நான் யாரோன்ற மாரியே இருக்கே தவிர்த்து, இந்த ட்ராமாக்குள்ள வந்து ஒரு ஈடுபாடு குடுத்து செஞ்ச மாரி எனக்கு தெரியல. மேபி அதில பரசு வந்து கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதானே தவிர்த்து, மிச்ச பவானியும், அவங்க அம்மா கேரக்டரும் செட் ஆகல. பட் இருந்தாலும், என் கடமை அத சொல்ல வேண்டியது. அப்பதான் அடுத்து டைரக்டர்ஸோ, அங்க இருக்கிறவங்களோ பார்த்து அத கரெக்ட் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பவானிய விட்டுட்டு, அடுத்து கல்யாண வேலைக்கு நீங்க பேச ஆரம்பிங்கன்னு சொல்லிட்டு பரசுட்ட பொறுப்ப ஒப்படைச்சுட்டு கிளம்பிருவாங்க. அடுத்து பொண்ணு வீட்டுக்காரங்க வந்தாங்கன்னா, எங்களுக்கு சொல்லி அனுப்புங்க. நாங்களும் சேர்ந்து நானும் மீனாவும் வந்து உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா முடிச்சு குடுக்குறோம்ன்னு சொல்ல, பரசு வந்து இஸ் வெரி ஹேப்பி. முத்துவ பிரைஸ் பண்ணுவாரு. மீனாவ பயங்கரம் பிரைஸ் பண்ணிட்டு அனுப்பிச்சு வச்சுருவாங்க. ஸோ இந்த சீன் இங்க முடிஞ்சிருது. அடுத்து பார்ப்போம். முத்துவும், மீனாவும் பரசு அங்கிள் வீட்லருந்து கிளம்புன உடனே, ப்ரவுன் மணி உள்ள வருவாரு. அதாவது அவங்க இப்படி போவாங்களாம், இவரு அங்கருந்து ஆட்டோலருந்து வருவாராம். அது இன்னும் இன்னும் சூப்பருங்க அதெல்லாம். அது எப்படின்னே தெரியல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா,
பூ பழங்கள்லாம் வாங்கிட்டு வருவாரு. ஐ திங்க் அந்த மீனா பின்னி வச்ச 2வது பூ மறுபடியும் அவர் கொண்டு வருவாருன்னு நெனைக்கிறேன். ஸோ கொண்டு வந்துட்டு, "இந்தாங்கங்க" அப்படின்னு சொல்லி பெருமையா குடுத்து, "உங்களுக்கு எங்க வீட்லயும் சம்மதம் சொல்லிட்டாங்க. என் மாப்பிள்ளைட்ட சொல்லி பேசி சம்மதமும் நான் வாங்கிட்டேன். அவருடைய சார்பா தான் நான் உங்ககிட்ட வந்து இன்னைக்கு இந்த நிச்சயத்த பேசுறேன். ஆ மாப்பிள்ளைட்ட கேட்கும்போது, அடுத்த முகூர்த்தம் நெக்ஸ்ட் மந்த் இருக்கு. அதிலேயே நம்ம முகூர்த்தத்த ஃபிக்ஸ் பண்ணிக்கலான்னுவாங்க. அது எப்படிதான் தெரியலங்க. கல்யாண வீடு வந்து நம்ம சீரியலும் சரி, சினிமாலயும் சரி, அடுத்த முகூர்த்தம்ன்றாங்க. சத்தியமா சொல்றேன். மண்டபமே கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சின்ன கிராமத்தில ஒரு மண்டபமும் கூட கிடைக்கிறது இல்ல இப்போ. ஏன்னா எல்லாமே ப்ரீ புக்டா 1 இயர் பிஃபோரே புக் ஆயிடுது. ஹோட்டல்ஸ்குள்ள போனாலும் ஹோட்டல்ஸும் கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் 2 இயர்ஸ் முன்னாடி புக் ஆயிடுது. அடுத்த முகூர்த்தத்தில இவங்க எங்க கல்யாணம் வைக்க போறாங்கன்னே தெரியல. அந்த கல்யாணம் எந்த மண்டபத்தில நடக்குதுன்னு நம்ம கேட்டு அட்ரஸ் வாங்கி, அடுத்து நம்மளும் அதே மாதிரி அ தேடி கண்டுபிடிக்கணும் போல. ஏன்னா நம்மளும் அந்த ஸ்டேஜுக்கு அடுத்தடுத்து வந்தாச்சு. அண்ட் அது பார்த்தீங்கன்னா, அ அப்ப கேட்பாரு, "உங்களுக்கு என்ன மாரியான ஒரு டவுரி டைப்ல ஏதாவது வேணுமா? நான் உங்க பசங்களுக்கு உங்க பையனுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி சொல்லுங்கன்னோனே, அப்ப ப்ரவுன் மணி சொல்லுவாரு, "இல்ல, இல்ல. நீங்க எதுவும் வேணாம். பொண்ணு வந்து நல்ல கேரக்டரா இருக்கா. எப்படி வந்து எங்க மாப்பிள்ளையும், தங்கச்சியும் கன்வின்ஸ் பண்ணாலோ, அதே மாதிரி அவளால வந்து நல்ல வாழ்க்கைய வாழ முடியுன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன்." இதுல என்ன புரிஞ்சுக்கிட்டாருன்னு எனக்கு தெரியலங்க. சரி, அன்னைக்கிலேயே வந்து ஒரு பிரவுன் மணியோட ஆக்ஷனும், பரசுவோட ஆக்ஷனும் நல்லா இருந்தது. பட் அகைன் பவானியோட ஆக்ஷனும், அந்த பவானியோட அம்மாவுடைய ஆக்ஷனும் சரியில்ல. அது என்னவோ தெரியல. அது எப்ப ஜெல் ஆகும்லாம் எனக்கு தெரியல. ஸோ இங்க இதோட முடிஞ்சிருதுங்க. அவங்க தே ஆர் ஓகே, ஹேப்பி. வாங்க நெக்ஸ்ட் அடுத்த சீனுக்கு போவோம். அடுத்து விஜயா வீட்ல முத்துவும், மீனாவும் ஆச்சு, 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 ஆச்சுன்னு தும்மிக்கிட்டே இருக்காங்க. அவங்க எதுக்கு தும்முறாங்கன்னே தெரியல. இவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு வந்துருச்சாம், அவங்க கிட்ட இருந்து இவங்களுக்கு வந்துருச்சுன்னு ஏதோ கொரோனா டைப்லயே பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன காமெடின்னு எனக்கு தெரியல அதுல. ஸோ, அந்த கொரோனா ஃபேக்டர் மாரியே வந்து 2 பேரும் மாத்தி, மாத்தி தும்மியிருக்காங்க. உடனே விஜயா வந்து காஃபி கேட்பாங்க. ஆ மறுபடியும் விஜயா முன்னாடி வந்து 2 பேரும் முத்துவும், மீனாவும் அச்சு அச்சுன்னு தும்முவாங்க. விஜயா கோவம் வந்துரும். "எனக்கு தயவுசெய்து நீ சாப்பாடு கூட செய்ய வேணாம். நீ காஃபி மட்டும் செஞ்சா எடுத்துட்டு வந்தா போதும். அதுவும் தும்மாம தனியா வச்சு எனக்கு காஃபிய செஞ்சு எடுத்துட்டு வா" அப்படின்ட்டு முடிச்சுட்டு ஓடியே போயிருவாங்க ரூமுக்கு. ஸ்ருதி வந்து பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு?" "தெரியல. எங்க 2 பேருக்கும் ஜலதோஷம் பிடிக்கிற மாரி இருக்குன்னு" சொல்லி மீனா சொல்லுவாங்க. சரி, பார்த்து ஏதாவது டேப்லெட் ஏதாவது சாப்பிடுங்கன்னு ஸ்ருதி சொல்ல, அவங்க "இல்ல, இல்ல நாங்க ஆவிய பிடிச்சுக்கிறோம்ன்ருவாங்க." ஆவியா? ஏதோ ஸ்ருதிக்கு இத பத்தி தெரியாத மாதிரியும், ஆவி பிடிக்கிறதுனா இந்த உலகத்துக்கே தெரியுங்க என்னன்ட்டு. உடனே ஸ்ருதி வந்து, ஆவினா எங்க இருக்கும்? எப்படி பிடிப்பீங்க?" அப்படின்னுவாங்க. உடனே "இல்லங்க, சுடு தண்ணிய வச்சு அதில தைலத்த ஊத்தி நம்ம பெட்ஷீட்டுக்குள்ள போய் அந்த ஆவிய நம்ம பிடிக்கணும்." "ஓ! ஸ்டீமா?" அப்படின்னுவாங்க. எனக்கு தெரியல. இன்னைக்கு இருக்க ஜெனரேஷன்ஸ்லாம் எப்படி இருக்காங்கன்ட்டு. ஸோ, ஓகே. ஸோ இதோட இங்க தொடரும் போட்டுர்றாங்க. இந்த சீரியல்ல அதுக்கப்புறம் இந்த எபிசோட்ல ஒண்ணும் இல்ல. இதோட முடிஞ்சு போயிருச்சு. ஸோ நாளைக்கு பார்க்கலாம் என்ன பண்ணலான்ட்டு. ஐ திங்க் பிரவுன் மணிய பொறுத்தவரைக்கும் தேர் இஸ் நோ ஃபர்தர் கோ. அவரெல்லாம் வந்து கல்யாணத்தோட தான் பார்ப்பாங்க போல. கல்யாணம் ஆகறதுக்கு 1 மாசம் ஆகுன்ட்டாய்ங்க. ஸோ அந்த 1 மாசத்துக்கு அப்புறம் தான் பிரவுன் மணியும், முத்துவும் மீட் பண்ண போறாரு. இதுக்கு இடையில விஜயா வந்து ஐ திங்க் மீனாவ பழிவாங்குற மாரி நெறையா வரும். ஏன்னா மீனாவ பழி வாங்குற சீன்ஸ் நெறையா முடிஞ்சு போச்சு இல்லையா? இனிமேல் அத ஸ்டார்ட் பண்ணா தான் அது ஒரு 1 1/2 மாசம், 1 மாசத்துக்கு இழுக்க முடியும். அண்ட் இந்த சைடு பார்த்தீங்கன்னா, ரோகிணிக்கு இதுக்கப்புறம் வந்து ட்விஸ்ட் ரொம்ப கம்மியாயிரும்னு நெனைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் முத்துவும், மீனாவும் எப்படி விஜயாவ ஃபேஸ் பண்றாங்கன்ட்டு. ஸோ அன்டில் தென் மக்களே, திஸ் இஸ் கேகேஸ் கான்டென்ட் அண்ட் ஐ அம் சைனிங் அவுட் ஃப்ரம் யுவர் எண்ட். தேங்க் யூ.